ஹலோ எவ்ரி ஒன், இன்னொரு வீடியோவில் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, விம் ப்ரோ என்கின்ற ஒரு ஒரு டேக் ஒரு ஸ்ட்ரீமர் தான் பார்க்க போகிறோம். கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து இந்த பாக்ஸிங் டே, பிளாக் ஃப்ரைடே சேல்ஸ்லாம் நிறையா வரும். இதில் வந்து இந்த விம் ப்ரோ வந்து சேலில் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக அதை வாங்கணுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு இருந்ததுனால சரி வாங்கலான்ட்டு நான் முடிவு பண்ணி வாங்கினேன். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா அது $230 கனடியன் டாலர்ஸ் ப்ளஸ் டேக்ஸ் விற்பாங்க. இந்த பாக்ஸிங் டே டைமில் பார்த்திங்கன்னா இது $180 போட்டிருந்தாங்க ப்ளஸ் டேக்ஸுக்கு. சரி இதை வாங்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதை வாங்கினேன். இது அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு $13,000 to $15,000 வரும். இந்த விம் ப்ரோ பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. எனக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் காஸ்ட் ஆடியோ தான் யூஸ் பண்ணுறேன் நான் என்னோடய ஸ்ட்ரீமிங்க்கு. க்ரோம் காஸ்ட்டால் பார்த்தீங்கன்னா 24 பிட் 96 கிலோஹெர்ட்ஸ் தான் வந்து அதோட ரெசல்யூஷன் குவாலிட்டி கொடுக்க முடியும். வேறஸ் இந்த விம் ப்ரோ பார்த்தீங்கன்னா 24 பிட் 192 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக லாஸ்லெஸ் ஆடியோவாக ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இதோட சேர்த்து ஒரு ஆப்ரேஷனல் மேனுவலும் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆப்ரேஷனல் மேனுவலில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மெயின் யூனிட்டே பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் கவரில் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா 2 விதமான இன்புட் நம்ம கொடுக்கலாம். ஒன்று வந்து லைன் இன் கொடுத்து நீங்கள் அதில் இருக்கிற ப்ரீ ஆம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ணி அதை லைன் அவுட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலும் நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்து இதில் இருக்க ப்ரீ ஆம்ப்ளிஃபயரை யூஸ் பண்ணி லைன் அவுட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஸ்பாட்டிஃபைலேருந்து ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்டிக்கல் அவுட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோஎக்சல் வழியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கிங்கை பார்க்கும்போது வைஃபையும் இருக்குது, அதே மாதிரி ஈத்தர்நெட் போர்ட்டும் இதில் இருக்குது. இது பின்னாடி வந்து இது பவர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா USB-C போர்ட்டும் இருக்குது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இதில் ட்ரிக்கரும் இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக ஒரு ஆம்ப் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஆம்பை நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ணுறதுக்கு எல்லா ட்ரிக்கரை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து அந்த வோல்டேஜ் வந்த பிறகு தான் அந்த ஆம்பை டர்ன் ஆன் ஆகும். இது நிறைய டேக்ஸில் கிடையாது. நம்ம போய் மேனுவலாக ஆம்பை டர்ன் பண்ணி இல்லை ரிசீவர் டர்ன் ஆன் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்த ட்ரிக்கர் கொடுக்கறதுனால ஆம்பை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிக்கர் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா கேபிள்ஸும் வந்துருந்துச்சு. ஆப்டிக்கல் கேபிள், அதே மாதிரி ஒரு RCA கேபிள், ஒரு USB-C பவர் கேபிள் அடாப்டர் வந்துருந்துச்சு. அதே மாதிரி ட்ரிகர் பார்த்திங்கன்னா வந்து இந்த 2.5mm சாக்கெட்டு, அதனால் அந்த அடாப்டர் கன்வெர்ட்டரும் ஒரு இல்லை உள்ளே இருந்துச்சு பாக்ஸில். ஒரு டீசென்ட் குவாலிட்டி கேபிள்ஸ்னே நான் சொல்லுவேன். ரொம்ப ஹைஃபை கேபிளாகவும் இல்லை, ரொம்ப லோ குவாலிட்டி கேபிளாகவும் இல்லை, ஒரு டீசென்ட் குவாலிட்டி கேபிள் தான் இருந்துச்சு. குயிக்காக இதோட ஸ்பெக்ஸை பார்த்துருவோம். உங்களுக்கு தெரியும் நம்ம வாங்கியிருக்கிறது வந்து விம் ப்ரோ மாடல். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லைக் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. ஸ்பாட்டிஃபை, டைடல் இது மாதிரி. அதேமாதிரி டைரக்ட் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்றதும் போட்டிருக்காங்க. ஆப்பிள் ஏர்ப்ளே 2, கூகுள் க்ரோம் காஸ்ட் இதெல்லாமே சப்போர்ட் பண்ணணுன்னு போட்டிருக்காங்க. நம்ம பேசின மாதிரியே ஹை ரெசல்யூஷன் ஆடியோ 24 பிட் 192 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்டி ரூம் சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ரூமுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அதோட கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த கேலிப்ரேட் வந்து ப்ரொஃபைலாகவும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த சேவ் பண்ணுறதுனால இப்போ நீங்கள் வந்து இந்த விம்மை வந்து வேறு ஏதாவது ரூம் கொண்டு போகிறீங்கன்னா அந்த ரூமோட டைமென்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதோட அந்த ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி அந்த ரூமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக பார்த்திங்கன்னா இங்கே மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் ஆப்லேயே பார்த்திங்கன்னா அதை கேலிப்ரேட் பண்ணிக்க முடியும். நம்ம முன்னாடிலாம் வந்து இந்த டென்னான் மாரன்ஸில் வந்து தனியாக ஒரு மைக் செட் பண்ணி அது ரொம்ப கேலிப்ரேட் பண்ணுவோம். அது வந்து இந்த மொபைல் ஆப்லேயே பண்ணிக்க முடியுது. அதை தான் நான் ப்ரொஃபைல்னு சொல்கிறேன். அதை கேலிப்ரேட் பண்ணி அந்த ப்ரொஃபைல் நேம் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்து ஏற்ற ப்ரொஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரூமில் யூஸ் பண்ணுறீங்களோ. இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 இருக்குது. இதில் 2-வே ப்ளூடூத்து. ஸோ 2-வே ப்ளூடூத் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் ஒரு ப்ளூடூத்லேருந்து ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து இந்த ப்ளூடூத்துக்கு கனெக்ட் பண்ணி இந்த டிவைஸ் மூலமாக ஸ்பீக்கருக்கு நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்ட்ரீமரை வந்து வேறு ஏதோ இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு CD பிளேயர் வச்சுருக்கீங்க, அந்த CD பிளேயரில் லைன் எடுத்து இதில் இன்புட்டாக கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீமர்லேருந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து உங்கள் ஹெட்ஃபோன்ஸ்க்கு நீங்கள் ஆடியோ ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். இதை நம்ம 2-வே ப்ளூடூத்னு சொல்கிறோம்.
நம்ம டிஸ்கஸ் பண்ண மற்ற ஸ்பெக்ஸ்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க டேக் பார்த்தீங்கன்னா பர்பரவுன் பிசிஎம் 1521 இஸ் ஒன் ஆஃப் தி வெல் நோன் டேக்னே சொல்லலாம். நிறைய மிட் லெவல் டேக் ஐ மீன் டேக்ஸில் வந்து இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த விம்மோட டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோட கம்பேரிசனும் நீங்கள் இதில் பார்க்கலாம். என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் விம்மில் இருக்குது, அதோட ஸ்பெக்ஸ் என்னன்றதை நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த விம் ப்ராடக்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னா இந்த ஸ்பெக்ஸ் வந்து எல்லாமே ஒரு கம்பேரிசன் டேபிள் வியூவில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை கனெக்ட் பண்ணி பார்த்தேன். நான் ஃபுல்லாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் ஃபியூ சாங்ஸ் நான் கேட்டேன். கூகுள் க்ரோம் காஸ்ட்டை காட்டிலும் கிளாரிட்டி வைஸ்லேயும் சரி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுதான் நான் வச்சுருக்க செட்டப். இது எமோட்டிவா ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் அண்ட் ஆம்பை கனெக்ட் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எமோட்டிவா பற்றி ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நான் தனியாக அந்த எமோட்டிவா நான் ஏன் இந்த எமோட்டிவாக்கு மூவ் ஆனேன் மாரன்ஸ்லேருந்துன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இது மாதிரி ஏவி கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னா என் சேனலை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.